அல்லேலூயா. இந்த சங்கீதத்தை வாசிக்கும்போது கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பாரா. உங்களுக்கு எந்த தீங்கும் வரவிடாதபடி கர்த்தர் என்ன பண்ணுவாரா, பாதுகாக்கிறவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். பர்வதம், நம்முடைய தேவன் எப்படியா இருக்கிறாரோ பர்வதம் போல இருக்கிறார். அவன் பார்க்கும்போது கடவுளை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க, பெரியவராய் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அவர் தான் ஒத்தாசை அனுப்புவாரா. எந்த ஒத்தாசை? உன் வாழ்க்கையில் இருக்க எல்லாம் தேவையிலெல்லாம் சந்திக்கிறவர் அவர் தான். அவரை நோக்கி நீங்கள் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி நான் என் கண்களை ஏறெடுக்கிறேன். நீ யாரை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க? உங்கள் கண் யாரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறதுண்டா? மனுஷனே அல்ல. ஆமென். தேவனை நோக்கி உங்கள் கண்கள் பார்த்து கொண்டு இருக்குமேனா உங்களுக்கு ஒத்தாசை அவரால் வரும். ஆமென். எனக்கு ஒத்தாசை யார் தராரு? கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. நீ அவரை நோக்கி பாருங்க, அவரை நோக்கி பாருங்க. உண்மையாக சொல்கிறேன், ஆபிரகாம் கர்த்தரை நோக்கி பார்த்ததினால்தான் பிரகாசம் அடைந்தார். ஆபிரகாம் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், இவ்வளோ நன்மை இன்ன வரைக்கும் நம்ம ஆபிரகாமை பேசிக்கொண்டே இருக்கிறோம்னா ஆபிரகாம் கர்த்தரை நோக்கி கொண்டு இருந்தார். அல்லேலூயா. எசேக்கியா கர்த்தரை நோக்கி கொண்டு, எலியா கர்த்தரை நோக்கி கொண்டு இருக்கான். இத்தனை பரிசுத்தவான்கள், இவ்வளோ திரளான சாட்சி நமக்கு இருக்க. அப்போது யாரை நாம் நோக்கி கொண்டு இருக்கணும்? கர்த்தரை நோக்கி கொண்டு இருக்கிறோம். பர்வதங்களின் தேவன் நம்முடைய தேவன் யார்? பர்வதங்களின் தேவன். அவரை நோக்கி நாம் பார்க்கணும், நம் கண்களை ஏறெடுக்கணும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவர் பர்வதம் சொல்லிட்ட மத்தம் பரல, அவர் தான் வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம். அல்லேலூயா. இந்த அறிவு தாங்க உங்களை ரட்சிப்பை உண்டாக்குது. நம்முடைய ஆண்டவர் யாரு? வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம். நாம் ஆராதிக்கிற வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், சமுத்திரங்களை உண்டாக்கினவர், சூரியன் சந்திரங்களை உண்டாக்கினவர் என்பது தான் நம்ம அறியணும். பாருங்க, இன்னைக்கு இயேசுவை ஏதோ சாதாரண மனிதராக பார்க்குறாங்க. அதனால தான் அவங்களுக்கு ரட்சிப்பு இல்லாமல் இருக்குது. நம்ம அவரை எப்படி பார்க்கணுமா? வானத்தையும் பூமியை உண்டாக்கின தெய்வமாக பார்க்கணும். தாவீது அப்படி தான் பார்த்தார். அல்லேலூயா. நீங்கள் தேவனை எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய பார்வை தான். நீங்கள் அவர் பெரியவராக பார்த்தா அவர் பெரியவராக இருப்பார், நீ சின்னவராக பார்த்தா சின்னவராக இருப்பார். ஆமென். அல்லேலூயா. உன் தேவையிலெல்லாம் சந்தித்து உங்களுக்கு எல்லா சகாயத்தை உண்டாக்குறவராக நீ பார்த்தீங்கன்னா அவர் எல்லாத்தையும் செய்ய முடியும். ஆமென். உங்களுடைய பார்வையில் தான் தேவன் எவ்வளவு பெரியவர். நீ எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறியோ, எந்த அளவுக்கு நீ தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறியோ, அந்த அளவுக்கு தான் உனக்கு அற்புதம் நடக்கும். ஆமென். அல்லேலூயா. வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசைனா உதவி வரும். கடவுளே உனக்கு உதவி செய்வாராம். கடவுளே உனக்கு உதவி செய்வார். எந்தெந்த விஷயத்தில்? எல்லா விஷயத்திலும் உதவி செய்வார். அவருடைய உதவி நாங்கள் கேட்கணும். இன்றைக்கி மக்கள் அவருடைய உதவி கேட்கறது இல்லை. கடவுளுடைய உதவி, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. தாவீது எல்லா சூழ்நிலையும் கர்த்தரிடத்தில் நோக்கி ஆண்டவர்கிட்ட உதவி கேட்டான். ஆமென். எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. பேதுரு தன் வாழ்க்கையில் சூழ்நிலை மாறும்போது எனக்கு உதவி செய்யும்படி கரங்களை நீட்டினான். அப்போ நம்ம தேவனை நோக்கி கரங்களை நீட்டணும், கைகளை நீட்டணும், கண்களை ஏறெடுத்து பார்க்கணும். உன் தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிற, அங்கிருந்து உனக்கு உதவி செய்ய அவராலே உனக்கு ஒத்தாசை வரும். எஜமான நோக்கி வேலைக்காரனுடைய கண்கள் நோக்கி கொண்டே இருக்குது. பாருங்க, வேலைக்காரன் எஜமான நோக்கி கொண்டு இருக்கிறது போல நாம் ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. எலியா காகத்தை பார்த்தபோது காகம் தன்னுடைய வேலையை நிறுத்திவிட்டது. எலியா தேவனை பார்த்தவரையும் தான் அவன் தேவைகளை சந்திக்கப்படுகிறது. ஆமே. நீ கர்த்தரை நோக்கி பாருங்க. உன் காலை தள்ளாட விட்டா உன்னை காக்கிறவர் உறங்க மாட்டா. உன் கால் கூட என்ன பண்ண மாட்டா, தள்ளாட விட மாட்டான்னா தடுக்க விட மாட்டீங்க. நீங்கள் நடக்கிற வழியிலே, உங்கள் பாதையிலே எந்த இடத்துலையும் தடுக்க விட மாட்டீங்க. நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்த்தீங்கன்னா, அவரே உங்கள் தேவனாக ஏற்றுக்கொண்டீங்கன்னா, உன் பாதையிலே எந்த இடர்கள் வராது. உன் காலை தள்ளாட விட மாட்டா. நீ சோர்ந்து போக மாட்ட. நீ நடக்க வேண்டிய இடங்களை கடந்து போவ. நீ செய்ய வேண்டிய இடத்துல, போக வேண்டிய இடத்துக்கு நீ போவ. கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும். அவர் உன்னை காக்கிறவராக இருக்கிறார். உன்னை எல்லா தீமைக்கும் காக்கிறா, அழிவுக்கு காக்கிறா, நோய்க்கு காக்கிறா, பொல்லாப்புக்கு காக்கிறா, வரப்போகிற தண்டனைக்கு காக்கிறார். எல்லாவற்றையும் காக்கிற தேவன் உன்னோட கூட இருக்கிறார் என்பதை நீ மறந்துடாத. அல்லேலூயா. உன்னை காக்கிறவராக இருக்கிறார். உன்னை காக்கிறவர் உறங்குவதில்லை, தூங்குவதும் இல்லை. ஏன் அவர் உறங்குவதில்லை, தூங்குறதில்லை? உன்னை காக்கிறதுக்காக அவர் எப்பயுமே தூங்குறது கிடையாது. ஏன்னா பிசாசு உங்களை ஏதாவது செய்திருவானோ, பண்ணிடுவானோ. அதனால் ஒரு நிமிஷம் கூட என்ன பண்ணுறதில்ல, உங்களை அவர் உறங்குறதில்ல, தூங்குறதில்ல.
தகப்பன் தாய் பிள்ளைகளை காப்பாற்றுவது போல தேவன் என்ன பண்ண, உறங்குவதில்லை தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அவருக்கு என்னங்க தூக்கம் இருக்குது? அவருக்கு என்ன ரெஸ்ட் இருக்குது? அல்லேலூயா. அவர் சர்வ வல்லவர். உங்களை காக்கும்படியாக அவருடைய கரம் இருக்கிறது. இரவு நேரத்தில் என்ன நடக்கும் நமக்கு தெரியாதுங்க. எத்தனையோ காவலாளி, நீ நல்ல வீட்டுக்குள்ளே கூட படுத்துருக்கலாம், ஆனால் உன்னை காக்கிறது யாரு? உனக்கு உதவி செய்கிறது யாரு? அந்த நேரத்தில் உனக்கு யார் உதவி செய்ய முடியும்? இரவு நேரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா யாரும் உனக்கு உதவி செய்வா? உன்னை காக்கும்படியாக. இரவு நேரத்தில் பகல் நேரத்தில் உன்னை காக்கும்படியாக அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவன் காலை தள்ளாட விட மாட்டார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதில்லை தூங்குறதில்லை. இஸ்ரவேலரை காக்கிறார்னா அவர் பிள்ளை எப்படி காப்பார்? அல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள், அவர் ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர், அவர்களையே அவர் காப்பாராம். ஆனால் தம் ஜீவனையே கொடுத்து நம்மை காத்தவர். அல்லேலூயா. அவர் ரத்தத்தை சிந்தி காத்தவர், ரத்தத்தை கொடுத்து விலைக்கரையும் கொடுத்து நம்மை மீட்டெடுத்து நம்மை காக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர்களை காட்டிலும் விசேஷித்த நன்மைகளை பெற்றவர்கள் நாம். அல்லேலூயா. எப்படி என்றால் நாம் எல்லாம் அப்பான்னு கூப்பிட முடியும். பழைய ஏற்பாட்டு காலத்தை வாழ்ந்தவங்களை எல்லாம் அப்பான்னு கூட முடியாது. நம்ம ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து தன்னுடைய ஜீவனையே கொடுத்து மீட்டெடுத்தார்னா நம்மை காப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதில்லை தூங்குவதும் இல்லை, உன்னை காக்கிறவர் உன் வலது பக்கத்திலும் உன் நிழலாய் இருக்கிறார். உன் வலது பக்கத்தில் இருக்கிறார் கடவுள். அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ரைட் ஹேண்ட் யாருன்னு சொல்லுவாங்க, என் மனைவின்வாங்க, என் ரைட் ஹேண்ட் என் கணவன்வாங்க. சில பேர் என் ரைட் ஹேண்ட் என் நண்பர்கள்வாங்க. நம்மளுக்கு வலது பக்கத்தில் நிற்கிறது யார்? கூடவே நின்று வலது பக்கத்தில் கரங்களை பிடித்து வலக்கரங்களை பிடித்து நம்மை தாங்கி நம்ம போக வேண்டிய இடத்துக்கு பயப்படாது நான் கூட இருந்து உன்னை நடத்துவேன்னு சொல்கிறவர் யார்? நம்முடைய ஆண்டவர். உன்னை காக்கிறவர் உனது வலக்கரத்திலே நிழலாக இருக்கிறார். உன் கூடவே நிழல் வர, உன் நிழல் உன் எங்கே போனாலும் வருவது போல தேவன் நீ எங்கே போனாலும் வரார். அல்லேலூயா. யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தாராம். எங்கெங்கெல்லாம் இருந்தார்? குழியில் இருந்தார், சிறைச்சாலையில் இருந்தார், ராஜா சிங்காசனத்தில் இருந்தார். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். அழுகையின் பள்ளத்தாக்கிலே தாவீதோடு கூட இருந்தார். மரண தருவாயிலும் தாவீதோட, துன்ப வேலையிலும் தாவீதோடு இருந்தார். ஏதோ கர்த்தர் உங்களை விட்டுவிட மாட்டார். ஏதோ சூழ்நிலை வந்து நீங்கள் அந்த நேரத்தில் கர்த்தர் என் கூட தான் இருக்கிறாருன்னு நம்பணும். அந்த சூழ்நிலையில் மரண பள்ளத்தாக்கி பொல்லாப்பில் நடந்தாலும் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். அந்த தான் விசுவாசங்க. சூழ்நிலை வந்துட்டா கடவுள் என்னை விட்டுட்டு அம்போன்னு விட்டுட்டு ஓடிடுறவர் கிடையாது. பிரச்சனை வந்துச்சுன்னா விட்டு ஓடிடுறேன். நீங்கள் நினைக்கலாம் கடவுள் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, கடவுள் இருந்தால் இது நடக்குமா, கடவுள் என் கூட இருந்தால் இது பிரச்சனை வருமா அப்படி நீங்கள் நினைக்கலாம். அவர் விட்டு ஓடுறவர் அல்ல, உன் கூட நிழலாக இருக்கிறவர். உன் கூட தான் இருக்கிறாரு. நீ அதை பார்க்க முடியுதா? நிழல் பாருங்க. உன்னோடு கூட வலது பக்கத்தில் தேவன் இருக்கிறாருங்க. அதுதாங்க விசுவாசம். நீ கண்ணில் பார்க்கறதில்ல. தாவீதுக்கு தெரியுது, தேவன் என் வல பக்கத்திலே நிழலா இருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு அவர் நிழலா இருக்கிறபடினாலே பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாது. இந்த சூரிய வெப்பத்தினாலே நிறைய வயதானவர்கள் மரித்து விடுறாங்க. இந்த வெப்பம் தாங்க முடியாமல் நிறைய பிரச்சனை வருது, வியாதி வருது. இந்த சூரிய வெப்பத்தினாலே வெளிச்சத்தினாலே உங்களுக்கு எந்த வியாதியும் வராது. நீ வெயிலில் நீ நடந்து போனால் உனக்கு ஒன்றே ஆகும். அதனால் வெயில் நீ போய் சுற்றின்னு இருக்காதீங்க. அல்லேலூயா. வெயிலில் ஆகிலும் பகலில் வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை எந்த கதிர் இயக்கமும் உன்னை சேதப்படுத்தாது. உன்னை காக்கிறவர் உறங்க மாட்டார். உன்னோடு கூட அவர் எப்போதும் இருக்கிறார். பகலில் வெயிலாகி இரவில் நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாது. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார். உன் ஆத்துமாவை காப்பார். எல்லா தீங்குக்கு விலக்கி காக்கிறவர். ஏதோ ஒரு தீங்குக்கு மாத்திரமல்ல, எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார். பிசாசு எல்லா தீங்கும் செய்வான், தேவன் எல்லா தீங்குக்கும் விலக்கி உன்னை காப்பார். அல்லேலூயா. இந்த காக்கிற தேவன் உன்னோட கூட இருக்கிறாருங்க. அப்போஸ்தலன் பவுலுக்கு சொல்றாரு, அப்போஸ்தலன் பவுலே, இந்த பட்டணத்தில் நீ சுவிசேஷம் சொல்லு, ஒருவனும் உன் மேலே கைப்பட மாட்டான், நான் உன் கூட இருக்கிறேன், பயப்படாதே. அல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட தான் இருக்கிறார். இந்த உலகமே நம்ம எதிர்த்து நின்னாலும் தேவன் நம்ம விட்டு ஓடியே போக மாட்டார். அல்லேலூயா. அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் மனிதன் அல்ல, அவர் தேவாதி தேவன். எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு காப்பார். உன் போக்கையும் வரத்தை என்றா நீ பயணம் செய்யும் போதும் திரும்பி வரும்போதும் உன் பிரயாணத்திலே ஆண்டவர் இருப்பார்.
வருகையில் நீ ஆண்டவரோடு கூட இருப்ப. ஆமென், அல்லேலூயா. ரெண்டு பக்கமும் ஆசீர்வதிக்கப்படுவ. உன்னுடைய பாதுகாப்பு, பயணத்தில் பாதுகாப்பு. இன்றைக்கி எத்தனையோ பாதுகாப்பு இல்லாமல் பயணங்கள், பயந்து பயந்து போகிறாங்க, ஆக்சிடெண்ட் ஆகுது. ஏன்? பாதுகாப்பு இல்லை. கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி உங்களை பாதுகாக்கிறார். உன்னை போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். என்றென்றைக்கும் காக்கிற தேவன். அல்லேலூயா. மரணம் பரியந்தும் உன்னை காக்கிறவர், முடிவு பரியந்தும் உன்னோட கூட இருக்கிறவர். உன்னை விட்டு விலகவே மாட்டேன், உன்னை விட்டு கைவிடவே மாட்டேன் அப்படி சொன்னவர் உன் கூடவே இருந்து முடிவு பரியந்தும் உன்னை காத்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. எந்த காரியத்துக்கு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. தீங்குக்கு விலக்கி காக்கிற தேவன் உன்னோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சங்கீதத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் மனப்பாடம் பண்ணினாலே விசுவாசம் வந்துடும். அல்லேலூயா. உன்னை காக்கிற தேவன் உறங்குவதில்லை. உன்னை விடுவிக்கிறார், உன்னை பாதுகாக்கிறார், தப்புவிக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.